முழங்காலில் வலி, குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா, இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப வலி. அதை தவிர சிலருக்கு ரொம்ப தூரம் நடந்தா வலி, படி ஏறி இறங்கினா வலி, இல்லை மலை மாதிரி இருக்கிற இடத்துல நடந்தா வலி, சிலருக்கு எந்நேரமும் வலி. இதெல்லாம் மோஸ்ட்லி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், நீ முட்டி தேய்மானமாக இருக்கும். முழங்காலில் நீர்க்கட்டுவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான். தமிழில் புரியறதுக்காக முட்டி தேய்மானம், நீர்க்கட்டு, இல்லை ஜவ்வு தேஞ்சிருச்சு, ரெண்டு எலும்புக்கு இடையில இருக்க இடைவெளி கம்மி ஆயிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம் வழக்கு சொல்கிறது. ஆனால் அதனோட உண்மையான மெடிக்கல் டேர்ம்ஸை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ மோஸ்ட்லி இதுதான் இருக்குது. இது எதனால் நடக்குதுன்னா, நம்மளுக்கு ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ், வயசுனால டீஜெனரேஷன், தேய்மானம் ஆகியும் நடக்குது. இதை தவிர நம்ம ஒரு ஏதாச்சும் அடிபட்டு செகண்டரி ஆர்த்ரைட்டிஸ், அடிபட்டு காயமாகி அதனால் நீர் கோர்த்துட்டு நடக்குது. உள்ளே என்ன ஆகுன்னா, சைனோவில் ஃப்ளூயிட்னு HCl குளுக்கோசமின்லாம் அதில் கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட் கொஞ்சம் குறைஞ்சி போய் தேவையில்லாத நீர் பிடிச்ச மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆயிடும். இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு இடையில இருக்கிற இடைவெளியை குறைக்கும். ஃபீமர்னு தொடை எலும்பு, டிபியா, ஃபிபுலான்ட்டு காலில் இருக்கிற ரெண்டு எலும்பு, இதெல்லாம் ஜாயின் ஆகி மேலே பெட்டல்லா எல்லாம் சேர்த்து தான் அந்த நீ ஜாயிண்ட்டு. அதில் வலி வரும். குந்த வச்சு உட்காந்துட்டு எழுந்திருக்கிறப்ப கரெக்டுன்னு ஒரு கிரிபிட்டேஷன் சவுண்ட் வந்தாலும் வரும். இதுக்கான ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன், ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். அதை ஜோதி செஞ்சு காட்டுவாங்க. இப்போது ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ்னால் என்னென்னா, ஜோதி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு துண்டை எடுத்து இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மடக்கி காட்டிடுங்க. துண்டை விரித்து கூட மடக்கி காட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி துண்டை மடக்கிட்டு, இப்படி ஒரு மடக்கிட்டு எல்லாத்தையும் மடக்குங்க. இப்படி ஒரு மடக்கு, இந்த மாதிரி மடக்கி அதை கரெக்டாக பேடு மாதிரி கொண்டு வாங்க. இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு, மடக்கி வச்சுட்டு இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு தான் மொத்தம் இருக்கணும், இவ்வளோ மொத்தம் இருக்கக்கூடாது. 2 கை வச்சா எவ்வளோ இருக்குங்க, இந்த மாதிரி மொத்தம் ப்ராப்பராக இப்படி வச்சுக்கிட்டு முட்டி கடியில் வச்சு 10 வரைக்கும் அமுத்தணும், 10 வரைக்கும் விடணும். ஜோதி செஞ்சு காட்டுவாங்க. போயிட்டு படுத்துட்டு 10 வரைக்கும் அமுத்துறது, விடுறது. இப்படியே நல்லா படுத்துட்டு முட்டி கடியில் வைக்கிறாங்க பாருங்கள். கரெக்டாக முட்டினா முழங்காலுக்கு அடியில், முழங்காலுக்கு நேர் கீழே, கால் ரெண்டும் இந்த அளவுக்கு அகலமாக இருக்கணுங்க. ஷோல்டர் அளவுக்கு அகலமாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். படுத்துட்டு செய்வாங்க. படுத்துக்கோங்க. படுத்துட்டு முட்டிக்கடியில் தானே துண்டு இருக்குங்க, முட்டிக்கடியில். ஓகே ஜோதி, முட்டிக்கடியில் இப்போ பாதத்தை எல்லாம் ரிலாக்ஸாக வச்சுட்டு 1ன்னு சொல்லி 10 வரைக்கும் அமுத்துங்க. 1 அப்படின்னு சொல்லுங்க ஜோதி. 1. அப்புறம் மனசுக்குள்ள 10 எண்ணணும், அதுக்கு பதில் நான் என்று. 4 5 6 7 8 9 10. அப்புறம் திரும்ப 1ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணணும். மனசுக்குள்ள 10 எண்ணணும், இல்லை நீங்கள் வெளிப்படையாக எண்ணுங்க. ரிலீஸ் பண்ணுறப்போ முழங்கால் தூக்கிடக்கூடாது. முழங்கால் ஜஸ்ட் ரிலீஸ் தான் பண்ணணும். ரிலீஸ் மட்டும் பண்ணுங்க. 1 2 ரிலீஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 2ன்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் அமுத்துவாங்க, 2ன்னு சொல்லிட்டு விடுவாங்க. 3 3 4 4 5 5 6 6 7 7ன்னு 7 டைம்ஸ் பண்ணால் ஒரு செட்டு. அது மாதிரி ஒரு நாளைக்கு 30 செட்டு கூட பண்ணலாம். அப்படின்னா 100கணக்கான தடவை இதை பண்ணலாம். இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் அன்லிமிட்டெட் டைம்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ்னால பெயின் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பே இல்லை, ஏன்னா மூமெண்ட்டே இன்வால்வ் ஆகல. ஆனால் நல்லாவே குறையிறதுக்கும் உங்கள் குவாட்ரிசெப்ஸில் இருக்கிற ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் லேட்ராலிஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி அதை நல்லா குறைச்சிக்கோங்க. இதை தவிர டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னா, குந்த வச்சு உட்காரதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அண்டு படி ஏறி இறங்குறது, ரொம்ப நடக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பலும், வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பலும் போட்டுக்கோங்க. ஜோதி, எந்திரிச்சிட்டு நீங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் ஏதாச்சும் முக்கியமானது சொல்லிடுங்க. வெயிட் பேரிங் நடக்கக்கூடாது, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், டெய்லி நிறையா வாட்டர் குடிக்கணும், 3 to 4 liters. அண்ட் கீரை வீக்லி 3 days சாப்பிட்ணும். வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. வெயிட் லிஃப்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் ரெஸ்ட்டில் இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த பெயின் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடுங்க. ஓகே, நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். இந்த மாதிரி எதுவும் ட்ரபிள் இருந்தால் கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். ஐம் ஜோதி. தேங்க்யூ.